வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். டிமேட் அக்கௌண்ட் எதுக்காக ஓபன் பண்றோங்கிற ஒரு புரிதலோட தான் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். ஏன்னா இந்தியால மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் கணக்குப்படி ஏறத்தாழ 15 கோடிக்கு மேல டிமேட் அக்கௌண்ட் இருக்கதாட்டு செபியோட ரிப்போர்ட் சொல்லுதுங்க. இதுல ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஏறத்தாழ 4 கோடி 8 லட்சம் தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஷேரை வாங்க நினைச்சுன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ரொம்பவே முக்கியம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு இது கட்டாயம் கிடையாது. இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி இருக்கும்னா, நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதே மாதிரி தாங்க. நீங்க வாங்கக்கூடிய அந்த ஷேர்ஸை உங்களுக்கு ஹோல்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய லாக்கர் தான் இதுங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்க கட்டாயம் திறக்கணுமான்னு கேட்டா அது உங்களுடைய விருப்பம். பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுதோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் எதிர்காலத்தில் அதிகமான பயன்பாடு உங்களுக்கு தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் எப்படி 1 2 3 4 பேங்க் அக்கௌண்ட் பயன்படுத்துறாங்க இல்லையா, அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் நீங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பயன்படுத்திக்கலாம். ஆனா எப்போதுமே ஒரே ஒரு அக்கௌண்ட்டை நீங்க மெயின்டைன் பண்றது தான் சரியா இருக்கும். ஏன்னா அது ஆண்டு பராமரிப்பு கட்டணமும் இருக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு புரிஞ்சு உங்களுக்கு இது ஓகேனா நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். நாளைக்கு ஒரு தகவலை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.